Hello guys, welcome back to our channel. So video kulla poradhukku munadi, hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன், மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது B2B கிரேசி அஃபீஷியல் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் பிளாக் காஃபி. ஸோ பிளாக் காஃபி நிறைய பேர் குடிச்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால் குடிக்காமல் வந்திருப்பீங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட மகிமைகள் இருக்குது, அதே மாதிரி ஒரு பெரிய மேஜிக் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான சிறப்பான தரமான வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளாக் காஃபி. ஸோ பிளாக் காஃபினா எல்லாரும் மனசுக்குள்ளே வர ஒரே ஒரு விஷயம், இன்னும் இப்போ காஃபி பிளாக் கலரில் இருக்குமோ அதான் பிளாக் காஃபி அப்படின்பீங்க. ஸோ உண்மைதான், பிளாக் அண்ட் ப்ரௌன் கலந்தப்பில் ஒரு கலரில் மிக்சிங்கில் இருக்கும். ஸோ அதான் பிளாக் காஃபி. ஸோ அது எப்படி அந்த கலரில் வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிளாக் காஃபி எப்படி தயாரிக்கிறதுன்னு வந்து பார்த்தா நம்ம இந்த வீடியோ நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, வித்தவுட் சுகர், வித்தவுட் எனி மில்க், வித்தவுட் எனி க்ரீம், சரிங்களா, பால் எதுவுமே கலக்காமல் சுகர் போடாமல் செய்யதான் வந்து பார்த்தா பிளாக் காஃபி. ஜஸ்ட் அந்த காஃபியோட டிகேஷன் மற்றும் சுடு தண்ணி ரெண்டுத்தையும் கலந்து ஒரு விதமாக செய்யதான் வந்து பார்த்தா பிளாக் காஃபி. ஸோ சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது 2 ஸ்டெப்பில். பட் ஆனால் இதில் ஏகப்பட்ட மகிமைகள், ஒரு பெரிய மேஜிக்கே அடங்கியிருக்கு நான் சொன்னேன். ஸோ தெளிவாக சொன்னேன். ஸோ மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சிறப்பாக இருக்கும், சரிங்களா. ஸோ பிளாக் காஃபி பற்றி சொல்லும் போது வந்து சிம்பிளாக இருக்கும், பட் அது குடிச்சவங்களுக்கு தான் அந்த நன்மை. அது பிளாக் காஃபின்னு சொன்னாலே ஒரு மேஜிக், ஒரு பவர், அந்த வார்த்தையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவரே இருக்குது. ஸோ பிளாக் காஃபின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் வெப்பன் ஃபார் எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா பிளாக் காஃபி ஃபர்ஸ்ட் குடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து பார்த்தா கொஞ்சம் நார்மலாக கம்மி தான் தெரியும், பட் நீங்கள் குடிக்க தான் அந்த எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பிளாக் காஃபி குடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு எனர்ஜியாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நம்மளோட ஃபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணும், அதே மாதிரி நம்மளோட ஃபோக்கஸிங் இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளோட டோபமைனை வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த பிளாக் காஃபின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தா ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்டெப்பில் வந்து பார்த்தா செஞ்சிடலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தா சுடு தண்ணி, காஃபி, டிகாஷன், அவ்வளோதான். பட் இதில் ஏகப்பட்ட மகிமைகள் இருக்குது. அதே மாதிரி இது லோ கேலரிஸ், சரிங்களா. அதே மாதிரி உங்களோட பாடி வந்து பார்த்தா எப்பயும் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கும். அதே மாதிரி ரிச் இன் ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மகிமைகள் வந்து பார்த்தா இந்த பிளாக் காஃபியில் அடங்கியிருக்கு. ஸோ ஒரு பெரிய மேஜிக்னே சொல்லலாம். அந்த வார்த்தையை வந்து பார்த்தா ஒரு மேஜிக். இப்போ நான் அந்த பிளாக் காஃபியோட பெனிஃபிட்ஸை சொல்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க, சரிங்களா. ஸோ உங்களோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபோக்கஸிங் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி உங்களோட பசியை வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் காலைல வந்து பார்த்தா டயட் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பிளாக் காஃபி நீங்கள் எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக ஒரு 2 to 3 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பசியை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 30 to 45 minutes முன்னாடி பிளாக் காஃபி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்களா, டெஃபினட்டாக உங்களோட ஒர்க் அவுட் வந்து பார்த்தா பீக் லெவலில் இருக்கும். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் பாடியில் இருக்க சின்ன சின்ன பேக்டீரியாஸ் கூட வந்து டாக்ஸின்ஸ் கூட வந்து பார்த்தா ஃபைட் பண்ணி அதை வந்து பார்த்தா அழிச்சு கொள்ளும். ஸோ நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி நாசினி கூட சொல்லலாம் அவங்க வயிற்றுக்கு பிளாக் காஃபின்றது. அதே மாதிரி இந்த பிளாக் காஃபியில் ஏகப்பட்ட மகிமைகள் அடங்கியிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லணுன்னா ஒரு வீடியோ பத்தாது. ஸோ அவ்வளோ விஷயம் இருக்குது பிளாக் காஃபியில். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாடிக்கு ஏற்றமே ஒரு விஷயம் காட்டும். அதே மாதிரி இது அதிகமாக குடித்தாலும் ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதிகமாக குடித்தா தலைமுடி வெள்ளையாகிடும், அதிகமாக பித்தம் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சல் ஆரம்பிக்கும். ஸோ சில பேர் வந்து பிளாக் காஃபி பைத்தியமாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 4 கப் 5 கப் 6 கப் அடிச்சுனே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. நெஞ்செரிச்சல் வரும், வயிறு எரியும், சொல்லப்போனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, வாந்தி, பித்தம் நிறைய இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தான் டீஹைட்ரேஷன் ஆகிடுவாங்க, ஒரு மாதிரி மயக்கமாகவே இருக்கும், அந்த காஃபி தலை சுற்றல் இருக்கும். ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அமிர்தமும் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாக் காஃபி நல்லது, அது ஒரு மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறினா அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகிடும். ஸோ முடிஞ்ச அளவு அது சரியான வகையில் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா. ஒரு நாளைக்கு பிளாக் காஃபின்றது அதிகபட்சம் ஒரு 2 cups குடிக்கலாம். 2 cups ஆஃப் பிளாக் காஃபி பர் டேன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி லேட் நைட்டில் பிளாக் காஃபி எடுத்துக்கிற பழக்கத்தை வந்து பார்த்தா தவிர்த்துக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 கப்பு பிளாக் காஃபின்றது போதுமானது. அதுக்கு மேலே குடித்தா ஸ்வீட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கசப்பாக தான் தெரியும். அந்த மாதிரி தான் பிளாக் காஃபியும், சரிங்களா. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா நீங்கள் பிளாக் காஃபி எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னா ஒர்க் அவுட் முன்னாடி ஒரு 30 minutes முன்னாடி பிளாக் காஃபி எடுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் பிளாக் காஃபி பற்றி ஒரு சிறப்பான வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ நான் பிடிக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி ஸோ பிளாக் காஃபின்றது ஒரு மேஜிக் தான்.
அதை குடித்தவங்க டெஃபினட்டாக அந்த மேஜிக்கை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஸோ குடிக்காதவங்க குடிச்சு பழகிக்கோங்க. அப்போ தான் அந்த மேஜிக் உங்களால் உணர முடியும். ஸோ டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு மேஜிக். ஸோ பிளாக் காஃபின்றது சிம்பிள், பட் அந்த 2 ஸ்டெப்பில் உருவாக்குற அந்த பிளாக் காஃபி ஒரு பெரிய மேஜிக். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி அதிகமாக குடிக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிளாக் காஃபி குடிக்காமல் இருக்கவங்க ஃப்ரெண்டுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் B2B கிரேசி அஃபிஷியல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.